ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நிறைய பேர் நிறைய விஷயம் கேட்டிருக்கீங்க. வெந்தய குழம்பு, பரங்கிக்காய், அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல், அந்த மாதிரி. இப்போ நம்ம தீபாவளினால எது முக்கியமோ அதை மட்டும் காமிக்கிற போடுறோம். ஓகே, இன்னைக்கு வந்து ஊடான் தொக்கு செய்கிறோம். சிலர் வீட்டில் செய்ய நல்லா தீபாவளிங்களுக்கு பிள்ளைங்க செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, ஊடான் தொக்கு 1/2 கிலோ ஊடான். இது 1/2 கிலோ ஊடான் எடுத்துக்கோங்க. நான் பெரிய ஊடான் பாய்க்கிறேன், சின்ன ஊடான் பாய்க்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வதக்கிக்கோங்க. நான் மஞ்சள் தூள் போட்டு பிளந்து வச்சுருக்கேன், உப்பு போடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஊடானை வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம தனியாக எடுத்துடணும். எடுங்க ஐயா, எடுத்து போடுங்கன்ட்டு. ஓகே, நல்லா வதக்கிட்டாப்பா, நல்லா வாசனை வருது. நீங்கள் தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிடுங்க. ஏதாவது குறை நேரம் இருந்தால் மன்னிச்சிடுங்க, எனக்கு தெரிஞ்சது நான் கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நெய் ஊற்ற போகிறோம். நெய்யே ஒரு நிறையா எடுத்துக்கங்க, நிறையானா ரொம்ப இல்லை, ஏன்னா நெய் சரியான வேலை. இருங்க, நான் கருணை காமிக்கிறேன். காமிங்கய்யா, காமிங்கய்யா. பாருங்க, இல்லை ஒரு கரண்டி நெய் ஊற்றிருக்கேன். ஒரு கரண்டி நெய்யில் நிறையா எடுத்து ஊற்றுங்க, ஏன்னா 1/2 கிலோ ஊடான் தானே. ஓகே, நெய். ஓகே, அப்புறம் பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து பொடுத்தா வெட்டிக்கோங்க. நல்லா வதங்கணும், மயிலே வதக்குங்க. இஞ்சி ஊற்றிட்டு நல்லா வதக்கிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா என்ன தெரியுங்களா, ஊசி மிளகா. நினைப்பீங்க எல்லாத்தையும் ஊசி மிளகா பாய்க்கிறேன்னு. நான் உடம்பு சாப்பிட்றது நாங்கள். நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டுக்கு பச்சை மிளகா பாய்ச்சிக்கோங்க. பச்சை மிளகா தான் போடணும். ஓகே, இங்கே பாருங்கள், கருப்பில் போட்டேன் கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் தக்காளி பொண்ணு அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக. பாருங்க, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, ஒரு சாப்பாடு காரணியில் ஒரு 1/2 காரணி போட்டுக்கோங்க. ஏன்னா 1/2 கிலோ ஊடான் தான். 1/2 கிலோ ஊடான் தான். பட்டை மிளகாத்தூளும் அதே மாதிரி தான். சாப்பாடு காரணியில் நான் 1 காரணி நிறையா போட்டுக்கேன். ஏன்னா சிலர் வந்து மீன் கறி தூள் போடுவாங்க, நான் வந்து பட்டை மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் வந்து அதுவும் போடலாம், இல்லைன்னா இதுவும் போடலாம். இப்போ நான் கொஞ்சம் வேறு மாதிரி போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், இதுவும் அப்படி தான். உங்கள் சாப்பாடு காரணி இருக்குல்ல, அதில் நிறைய ஃபுல்லாக ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இது மல்லித்தூள். தண்ணி ஊற்றக்கூடாது இதில் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சோறு சாப்பிட்ற கரண்டி இருக்குல்ல, சோறு சாப்பிட்ற கரண்டி. சோறு உங்களுக்கு காமிச்சிடுறேன். அங்கே பாருங்கள், போட்டு அந்த பட்டை மிளகா தூள்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த கரண்டி இருக்குல்ல, நீங்கள் சாப்பிட்ற கரண்டி இருக்குல்ல, அது 1/2 கரண்டி தான் உப்பு போடணும். கூட போட்டுறாதீங்க, நான் 1/2 கரண்டி போட்டிருக்கேன். அப்படி வேணும்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஊடானை போட்டுருங்க. அதை வந்து நீங்கள் எண்ணெயில் வதக்கி வச்ச ஊடான் இது. இது தண்ணி ஊறும், நான் தான் தண்ணி ஊற்றலை. ஸோ கொஞ்ச நேரம் கிண்டிகிட்டே இருக்கேன், அது வந்துடும். என்ன மாதிரி எண்ணெய் நல்லா வதக்கிட்டீங்களே. பாருங்க, இந்த ஊடான் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சிலர் வந்து தொக்குக்கு பட்டர் போட மாட்டாங்க. நான் வந்து பட்டர் போடுவேன், ஏன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்க, கொஞ்சமாக பட்டர் போடுறேன். இது போடுறதுனாலும் பரவாயில்ல, பட்டர் போடுறதுனாலும் பரவாயில்ல. ஏன்னா ஏற்கனவே நெய் போட்டேன்ல. ஸோ பட்டர் போடுறதுனாலும் பரவாயில்லை, நான் போடுவேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சிஸ்டர். தேங்காய் பருத்தினா கொஞ்சம் ஊற்றுறேன். ஏன் தெரியுங்க, அந்த கலருக்கு கொஞ்சமாக ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றுனீங்கன்னா கலர் வெள்ளையாகிடுமா. பாருங்க, கொஞ்சம் ஊற்றுறேன். கிட்டியா கொஞ்சம் ஊற்றுறேன். ஸோ
இது 1/2 கிலோ ஊடானுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. 1 கிலோன்னா நிறைய ஊற்றிக்குங்க. இந்த பால் பார்த்துக்குங்க. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தாள். நான் எல்லாத்தையும் மல்லித்தாள் போடுவேன். நீங்கள் போடலைனாலும் பரவாயில்ல. சிலர் வந்து மல்லித்தாள் சாப்பிட மாட்டீங்க. ஸோ போடலைன்னா பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஊடா தொக்கு தொக்கு பரவாயில்லையா? நான் வரேன்டா. ஊடான் தொக்கு ரெடி. இருங்க, இங்கே பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஊடான் தொக்கு ரெடி பாருங்க.